என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜெயந்தி? கிருஷ்ணா இன்னொரு பொண்ணை கண்ணு நிற்காம பார்த்துட்டு இருக்கானா? நீ சொல்றதை என்னால் நம்ப முடியலையே. நான் சொல்றது சத்தியமான உண்மை நந்தினி. எங்கள் கிளாஸுக்கு கீதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா கண்ணிமிக்காம பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை நந்தினி, இன்னைக்கு மத்தியானம் அவள் மானத்தை கெடுக்கலன்னு அவளை கேண்டீனில் தள்ளி விட்டேன். சரியான டயத்தில் கிருஷ்ணா வந்து அவளை காப்பாற்றி அவள் மானத்தை காப்பாற்றிட்டான். நான் பண்ணுற டார்ச்சரில் அவள் ஸ்கூலை விட்டே போகணும். கிளாஸ் ரூமில் அவள் என்னென்ன பண்ணுறான்னு டக்குன்னு எனக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கணும். அவள் நிம்மதியாக மட்டும் இருக்கவே கூடாது. கிருஷ்ணா உனக்கு தான் நந்தினி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. சரி நந்தினி, நான் கிளாஸுக்கு போகிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. போ. ஆனால் அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுறாங்கிற அப்டேட் எனக்கு அப்பைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். கவலைப்படாத நந்தினி, நான் இருக்கிற வரைய அந்த கீதாங்கிற பொண்ணு கிருஷ்ணாவை எதுவும் பண்ணி மயக்க முடியாது. கீதா, இனி இந்த ஸ்கூலில் நீ நிம்மதியாக இருக்கவே முடியாது. இருக்கவும் விட மாட்டேன். என்ன யாரையுமே காணோம்? ஜெயந்தி, என்ன மத்தியானம் என்ன சாப்பிட்ட? அடி செருப்பா நாயே, மூஞ்செல்லாம் செவந்திரம் பார்த்துக்கோ. ஏன் ஜெயந்தி கோவப்படுற? மாமா நீ என்ன சாப்பிட்டேன்னு தானே கேட்டேன். ஏன்டெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிந்தானே கண்ணத்திலே வச்சு போடுவேன். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இந்த புள்ள என்னைய பாராட்டுது? ஏய், எங்கடி அவளுங்க? யாரை கேட்குற? நம்ம டெஸ்க்ல 2 தரதலைங்க உட்காந்துருக்குமே, அந்த 2 பேரு. நீ என்ன புதுசா எங்களெல்லாம் தேட ஆரம்பிக்கிற? ஏய், அவளுகளை தேடுன வந்துட்டாளுங்க, பேசு. என்னாச்சுடி கண்மணி? உங்க 2 பேர்த்தையும் அதிசயமா தேடுனா. என்ன இவ எங்களை தேடினாளா? ஆமா. அப்படியா? ஜெயந்தி, எங்களை தேடினியாங்க, என்ன விஷயமா? கொஞ்சம் தள்ளி உட்காரியா? ஏய், எங்களுக்கே இடம் இல்லாம நாங்களே இடிச்சு பிடிச்சி உட்காந்துருக்கோம். இருக்கட்டும், நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறேன். ஏய், இதுக்கு மேல தள்ளி உட்காந்தா நீ கீழே தாண்டி உட்காரணும். போதுமா ஜெயந்தி? ஏய், எங்களே போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரமால? கை கழுவிட்டு தான் இருந்தோம். கை கழுவிட்டு இருக்கும்போது கேண்டீன் போவோம்னா அதான் போயிட்டு வந்துட்டோம். ஸ்வேதா, சொல்லு கீதா. அப்பளை என்னை காப்பாத்தின பேர் என்னது? கிருஷ்ணா. கிருஷ்ணா, தேங்க்ஸ். எதுக்கு? கேண்டீன்ல என்னை விழுகாம காப்பாத்தினதுக்கு. இதுல என்ன இருக்கு? போட்டு மச்சான், வந்த முதல் நாளே கரெக்ட் பண்ணிட்டியா? ஏன்டா? தெரியுது மாப்பிள்ள நல்லா. இப்ப என்ன பாட்டா? காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய்? மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக, எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும்.
ஏழைக்கு லட்சியம் இல்லை, மண்ணை சேர்ந்த பின்னே அதன் சேவை தொடங்குமடி. உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை, உன்னை கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி. வானத்தில் ஏறியே மின்னல் பிடிக்கிறவன், பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன். பகவான் பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை, காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. ஹோ, மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அழைத்தாய்.